ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக டெஸ்ட்டு போட்டி இந்திய அணி தாங்க வென்றிருக்கணும். டீம் செலெக்ஷன் சரியில்லை, ஃபார்மில் இருக்கிற பிளேயரை இறக்கலை, இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் முக்கியமாக இந்த 2 பேரை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கோவத்துடன் பேசியிருக்காரு. இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இந்த தொடரை குறித்தும் இந்திய அணி குறித்தும் கௌதம் கம்பீர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, யுவராஜ் சிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி 3-1 சொல்லிட்டு தொடரை வென்றிருக்காங்க. இந்த 5வது டெஸ்ட் போட்டி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்துடன் யுவராஜ் சிங் பதிவிட்டிருக்காருங்க. என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணி தான், ஃபார்மில் இருக்கிற பிளேயர் யாருமே டீமில் செலெக்ஷன் பண்ணல, செலெக்ஷன் தப்பால் தான் இந்த தோல்வி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேயர் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிட்டு 2 போட்டியிலே தெரிஞ்சிடும், அவரோட பேட்டிங் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லாத போது அவர் வெளியே உட்காராமல் ஏன் அவர் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இந்திய அணி தோக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஆஸ்திரேலிய அணி தப்பு பண்ணாதனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. மிச்சல் மார்ஷ் ஒரு கேப்டனாக கூட இருந்திருக்காரு T20, அவரே ட்ராப் பண்ணிவிட்டு இவர் ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு வெப்ஸ்டார் இறக்குறாங்க. அது மேலே இந்திய அணி ஒரு ஃபார்ம் இல்லாத பிளேயர் இருந்தால் அவர் உடனே ட்ராப் பண்ணணும், அதில் எந்த விதமான தப்பு இல்லை. ஃபார்மு வரதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம். ஒரு நாளைக்கு ஃபார்ம் வருவாங்க, ஒரு நாள் ஃபார்ம் போவாங்க, எல்லாருக்கும் நடக்குது தான். அதனால் நம்ம அணிக்கு என்ன தேவையோ அது பண்ணணும். இந்திய அணி இது பண்ணாதனால தான் இவங்க தோற்றதுக்கு காரணம். கண்டிப்பாக இந்த தொடரை இந்தியா தாங்க வின் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் ரொம்ப ஒரு கோவத்துடனே பதிவிட்டிருக்காருன்னு சொல்லலாம். அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா ஒரு T20 கேப்டன், T20 வின்னிங் கேப்டனுங்க வேர்ல்டு கப்பில். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேப்டனாக இருந்து நல்ல ஒரு பிளேயராக இருக்கார், ஆல்ரவுண்டர். அவரே ட்ராப் பண்ணிட்டாங்க சரியாக விளையாடலன்னு சொல்லிட்டு 5th டெஸ்ட் போட்டியில் வெப்ஸ்டாருக்கு டெபிட் கொடுத்தாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயராக இருந்தாலும் ஃபார்மில் இல்லைன்னா அவங்கள வெளியே இருக்கிறாங்க. அதுதான் ஆஸ்திரேலியா. அதுபோல் இந்திய அணியை ஃபார்மில் இல்லை, ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லை, அவருக்கு கண்டினியூவாக வாய்ப்பு கொடுத்து லாஸ்ட் மேட்சில் தான் ட்ராப் பண்ணாங்க. விராட் கோலியாக இருக்கட்டும், அவரும் ஃபார்ம் இல்லை. ரிஷப் பண்ணி லாஸ்ட்டில் மட்டும்தான்னாரு, ஃபஸ்ட்டில் ஆடல. அதனால் நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண சொல்ல. சஃப்ராஸ் கான் நல்லா இருக்கார், அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். எப்படி சொல்கிறது, யாருக்குமே சரியாக விளையாடல. நம்ம இந்திய அணி ஒரு ஒஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். யாருமே சரியாக விளையாடும் போது எப்படிங்க ஜெயிக்க முடியும்? அதனால் கண்டிப்பாக இந்திய அணி தப்புக்கள் திருத்தணும். கௌதம் கம்பீர் கூட சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நாங்கள் ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம், சீனியர் பிளேயரில் ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதான்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் யார் யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டால் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், நம்ம தமிழ்நாடை சேர்ந்த சாய் சுதர்ஷன், இவங்களாம் நல்ல பிளேயருங்க. சாய் சுதர்ஷன்லாம் வாய்ப்பு கொடுத்தா செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பட் அவருக்கெல்லாம் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கல, அதுதான் இருக்கிற உண்மை. பார்க்கலாம் பொறுத்து இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து யாரெல்லாம் இந்திய அணிக்கு திரும்பி யங்ஸ்டாராக யார் யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியில் இதுக்கு மேலே இவங்க தேவை இவங்க வேணாம் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.